இங்கே ஒரு முருங்கைக்காய் இருக்குது, நல்லாவே இருக்குது, நல்லா பெருசாகவே இருக்குது. கொஞ்சம் வரட்டும், ஃப்ரைடே பிடிங்கலாம் பார்த்துருக்கேன். அதில் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த இதில் தான் இங்கே ஒன்று இருக்குது. இதுவும் நல்லாவே பெரிய காயாகவே இருக்குது. ஓகே, இங்கெல்லாம் குட்டி குட்டி பிஞ்சுகள் இருக்குது. இந்த பாருங்கள், குட்டி குட்டி பிஞ்சுகள் இருக்குது. ஸோ இந்த வருஷம் பரவாயில்ல, எனக்கு முருங்கைக்காய் ஒரு நல்லாவே ஈல்டு கொடுத்துச்சுன்னு சொல்லுவேன். ஒரு 20 காய்க்கு மேலே பிடுங்கியிருப்பேன் நான். ஆனால் இன்னும் காய்ச்சிட்டே இருக்குது. அதிலலாம் நிறையா இருந்தது இந்த முருங்கைலாம். அது கொஞ்சம் ஹைட்டாக போயிருக்கு. இங்கே பாருங்கள், அங்கே உள்ள பூவெல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள், முருங்கைக்காய் பூ இங்கே இருக்குது. ஸோ செடி அப்படி விட்டுருக்கேன். அது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மிளகா செடி இருக்குது, இதுக்குள்ளே ஒரு மிளகா செடி இருக்குது. கீரை நல்லாவே சாப்பிட்டோம், நிறைய கீரை செடியெல்லாம் இருக்குது, வந்துடுச்சு. இது வெத்தலை செடி என்ன ரீசன் தெரியல, பட்டுகிட்டே இருக்குது. சரி பார்க்கலாம். இது ஒரு 3 டைம் பட்டு திரும்ப வருது. இது வந்து சம்பங்கியில் வந்து அடுக்கு சம்பங்கி, இது நல்லாவே இருக்குது. இது பட்டர் ரோஸு, இது ரோஸு கட் பண்ணி விட்டுருக்கேன். இது கொஞ்சம் நார்மல் ரோஸு. இது காக்கடா பூன்னு சொல்கிறாங்க. இது காக்கடா பூ, இது என்ன பூ தெரியலையே, இது பேர் தமிழில் காக்கடா பூன்றது தமிழில் தெரியல எனக்கு. அது பக்கத்தில் ஒரு வாடாமல்லி இருக்குது. இது பார்த்திங்கன்னா வருஷம் 365 நாள் எனக்கு பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய அந்த மாதம் பூரா கொடுத்துச்சு. இப்போ அதான் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 10 நாள் தான். இந்த மாதிரி வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி இந்த பிராஞ்சில் அப்படி இப்படியே அப்புறம் திரும்ப வருது. இந்த நியூ பிராஞ்ச் வருது, வந்தோடனே திரும்ப அப்படி வந்துடுது. இந்த வருது பாருங்கள், நியூ பிராஞ்ச் வருது, வந்தோடனே